புது Hyundai i20 N-Line மாடல் காரில் 3000 கிலோமீட்டர் ஓடி இருந்த நிலைமையில கஸ்டமர் கொடைக்கானல் போயிட்டு வரும்போது லாரி வந்ததுல காரை திருப்பும் போது ஓரத்தில் இருந்த கல்லு மோதி ஃப்ரண்ட் டயர் வெடிச்சு போயிருச்சு. அதனால டயர் மாத்துறதுக்காகவும் வீல் அலைன்மெண்ட் செக் பண்றதுக்காகவும் நம்ம கிட்ட வந்தாரு. நான் அலைவில் செக் பண்ணி பார்த்தப்ப பெண்ட் எதுவும் இல்லை. அதனால ஒரு புது அப்போலோ டயர் எடுத்து போட்டு மற்ற வீலை அரேஞ்ச் பண்ணி மாட்டிட்டு அந்த ஒரு புது டயருக்கு மட்டும் வீல் பேலன்சிங் பார்த்து ரைட் ரியர்ல வீலை மாட்டிட்டோம். அடுத்ததா நம்ம வீல் அலைன்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி காரை டெஸ்ட் ட்ரைவ் போனப்ப ஸ்டியரிங் லெஃப்ட் சைடு திருப்பும் போது ஓவர் டைட்டா இருந்துச்சு. அதோட ஸ்டியரிங் ரைட் சைடு வச்சாதான் நேரா போச்சு. அது மட்டும் இல்லாம ஸ்டியரிங் ஸ்மூத்தா இல்லாம ஒரு மாதிரி அன்பேலன்சிங்கா இருந்துச்சு. காரை கடைக்கு உள்ள கொண்டு வந்து வீல் அலைன்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சேன். ரீடிங் வந்ததுல லெஃப்ட் கேம்பர் வழக்கத்துக்கு மாறா -2 டிகிரிக்கு மேல உள்ள சாஞ்சிருந்துச்சு. இதுக்கு காரணம் ஒன்னு சாக்கப்சர் பெண்ட் ஆயிருக்கலாம், இல்ல சாக்கப்சரை தாங்கி பிடிச்சிருக்கிற நக்கிள் செட் பெண்ட் ஆயிருக்கலாம். இது புது காருங்கிறதால இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் அவங்க பழைய கார்ல நடந்தா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதாவது சாக்கப்சரோட மேல் போல்ட்டை கலட்டி நக்கிள் செட்டை தேவைக்கு ஏற்ற மாதிரி நேரா வச்சு சாக்கப்சரோட போல்ட் நுழையக்கூடிய ஓட்டையை கொஞ்சம் பெருசுபடுத்தி ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டா கேமரா ரீடிங் சரியா வர 100% வாய்ப்பு இருக்கு. இதோட அனாவசியமா டயர் உள்பக்கம் தேயாம இருக்கும், ஸ்டியரிங்கும் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். அதே நேரத்தில் ஸ்டியரிங் ஸ்டெடியாவும் நமக்கு கிடைக்கும். இந்த கார்ல என்னால முடிஞ்சதை ட்ரை பண்ணேன். சிட்டிக்குள்ள போறப்ப ஓரளவுக்கு நேரா தான் இருந்துச்சு. ஆனா ஹைவேல அதிக வேகத்துல போறப்ப ஸ்டியரிங் ரைட் சைடு இறங்கி இருக்கு. எப்போ லெஃப்ட் வீலோட கேம்பர் அளவு நேரா வருதோ அப்பதான் இந்த பிரச்சனை சரியாகி ஸ்டியரிங் ஸ்மூத்தா இருக்குங்கிறத கஸ்டமர்ட்ட சொல்லி புரிய வச்சேன். அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. உங்க கார்லயும் இப்படி பிரச்சனை இருந்தா அதை உடனே கண்டுபிடிச்சு சரி பண்ணிடுங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.